தலைப்பு செய்திகள். வீடுகளில் மட்டுமல்ல, பொது இடங்களிலும் பெருகும் டெங்கு. டாலர் உயர்வால் மக்கள் மீதே கடன் சுமை, அரசாங்கம் உண்மை நிலையை கூற வேண்டும். காவிந்த ஜெயவர்தன. தரம் 5 புலமை பரிசில் பரீட்சைக்கான திகதி அறிவிப்பு. தமிழர் இனப்பிரச்சினை அரசியல் தீர்வு முயற்சிக்கு தொடர்ந்து பங்களிப்பேன், சுவிஸ் தூதுவர் தெரிவிப்பு. சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை பிரிவை முதல்வர் விஜய் தொடக்கி வைத்தார். இயக்குனர் இமயம் பாரதி ராஜா காலமானார். விரிவான செய்திகள். 3 நாட்கள் கொண்ட டெங்கு ஒழிப்பு விசேட திட்டத்தின் முதலாம் நாள் சோதனையின் போது பரிசோதிக்கப்பட்ட 31,196 வளாகங்களில் 2,097 வளாகங்களில் டெங்கு நுளம்பு புழுக்கள் கண்டறியப்பட்டுள்ளன. சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சு பிரகடனப்படுத்திய 3 நாட்கள் கொண்ட விசேட தேசிய டெங்கு ஒழிப்பு திட்டம் திங்கட்கிழமை 14 மாவட்டங்களை சேர்ந்த 72 சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளில் ஆரம்பமானது. இந்த தேசிய டெங்கு ஒழிப்பு திட்டம் புதன்கிழமை 10ஆம் தேதி வரை நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதுடன் இன்று அதன் கடைசி நாளாகும். திங்கட்கிழமை மேற்கொள்ளப்பட்ட வளாக பரிசோதனைகள் மற்றும் முன்னெடுக்கப்பட்ட திட்டங்களின் முன்னேற்றம் குறித்து சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சின் தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு விரிவான அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது. அந்த அறிக்கையின்படி சோதனையிடப்பட்ட வளாகங்களின் எண்ணிக்கை 31,196 ஆகும். அவற்றில் டெங்கு நுளம்புகள் பெருகக்கூடிய அபாயகரமான இடங்களை கொண்ட 8,121 வளாகங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அத்துடன் 2,097 வளாகங்களில் டெங்கு நுளம்பு புழுக்கள் கண்டறியப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது. 1,165 அறிவித்தல்கள் விடுக்கப்பட்டுள்ளதுடன் 789 பேருக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளன. 56 பாடசாலைகளும் சோதனைக்குட்படுத்தப்பட்டுள்ளதுடன் அவற்றில் 31% பாடசாலைகளில் டெங்கு நுளம்புகள் பெருகக்கூடிய அபாயகரமான இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் 7 பாடசாலைகளில் டெங்கு நுளம்பு புழுக்கள் கண்டறியப்பட்டுள்ளன. கட்டுமான துறையை சேர்ந்த 178 வளாகங்களில் நடத்தப்பட்ட சோதனைகளில் 93 இடங்களில் டெங்கு நுளம்புகள் பெருகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதுடன் 41 இடங்களில் டெங்கு நுளம்பு புழுக்கள் கண்டறியப்பட்டுள்ளது. 24 இடங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளன. மேலும் 189 அரச நிறுவனங்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதுடன் அவற்றில் 50 நிறுவனங்களில் டெங்கு நுளம்பு புழுக்கள் கண்டறியப்பட்டுள்ளன. அத்துடன் டெங்கு நுளம்பு பெருகக்கூடிய 70 அபாயகரமான இடங்களும் அங்கு அடையாளம் காணப்பட்டுள்ளன. பரிசோதிக்கப்பட்ட 96 வழிபாட்டு தலங்களில் 18 வழிபாட்டு தலங்களில் டெங்கு நுளம்பு புழுக்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதுடன் நுளம்புகள் பெருகக்கூடிய 42 அபாயகரமான இடங்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளன. 77 தொழிற்சாலை வளாகங்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டதுடன் அவற்றில் 17 தொழிற்சாலைகளில் டெங்கு நுளம்பு புழுக்கள் கண்டறியப்பட்டுள்ளன. இந்த டெங்கு ஒழிப்பு திட்டத்தின் கீழ் 28,230 வீடுகள் பரிசோதிக்கப்பட்டதுடன் நுளம்புகள் பெருகும் அபாயமுள்ள 7,088 வளாகங்களும் 1,760 வீடுகளில் டெங்கு நுளம்பு புழுக்களும் கண்டறியப்பட்டுள்ளன. இதற்கமைய 657 வீடுகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளன. தேசிய டெங்கு ஒழிப்பு திட்டம் வெளியிட்டுள்ள அறிக்கையின் தரவுகளின்படி பாடசாலைகள் மற்றும் கட்டுமான பகுதிகள் போன்ற இடங்களில் டெங்கு நுளம்புகள் பெருகுவதற்கான போக்கு மிக உயர்ந்த மட்டத்தில் காணப்படுவது தெரிய வந்துள்ளது. எனவே தமது சுற்றாடலை தூய்மையாக வைத்திருக்குமாறும் நுளம்புகள் பெருகும் இடங்களை அழிப்பதற்கு பொறுப்புடன் செயற்படுமாறும் சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சு பொதுமக்களிடம் கேட்டுக்கொள்வதுடன் இந்த டெங்கு ஒழிப்பு திட்டத்திற்கு தங்களால் இயன்ற அதிகபட்ச ஒத்துழைப்பை வழங்குமாறும் பொதுமக்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. டாலரின் பெறுமதி உயர்வடைவது நாட்டின் பொருளாதாரத்தை பாதிக்காது என அரசாங்கம் தெரிவித்து வரும் கருத்துக்கள் அடிப்படையற்றவை. டாலரின் பெறுமதி அதிகரிக்கும் போது நாடு மீள செலுத்த வேண்டிய கடன் தொகை ரூபாவில் பன்மடங்காக அதிகரித்து அதன் ஒட்டுமொத்த சுமையும் மக்கள் மீதே சுமத்தப்படும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் காவிந்த ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர்,
மேலும் குறிப்பிடுகையில், டாலரின் பெறுமதி உயர்வடைந்து செல்வது நாட்டின் பொருளாதாரத்திற்கு எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தாது என எந்த அடிப்படையில் பிரதி நிதியமைச்சர் கூறுகின்றார். அவர் கூறுவது உண்மையெனில் எதற்காக நாளுக்கு நாள் எரிபொருள் விலை அதிகரிக்கப்படுகின்றது? எதிர்வரும் நாட்களில் அத்தியாவசிய பொருட்களின் விலைகளும் உயர்வடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. டாலரின் பெறுமதி உயர்வடையும் போது நாம் மீள செலுத்த வேண்டிய கடன் தொகை ரூபாவில் பன்மடங்காக அதிகரிக்கும். இந்த சுமை முற்றுமுழுதாக மக்கள் மீதே சுமத்தப்படும். இவற்றை மறுத்த அரசாங்கத்தை பாதுகாக்கும் நோக்கில் அமைச்சர்கள் கருத்துக்களை வெளியிட்டுக் கொண்டிருந்தால் ஒருபோதும் நாட்டை பொருளாதார நெருக்கடிகளிலிருந்து மீட்க முடியாது. பொருளாதாரம் ஸ்திரமடைவதால் தான் டாலர் பெறுமதி உயர்வடைகின்றது என்றும் சிலர் கூறிக்கொண்டிருக்கின்றனர். உலக நாடுகளை எடுத்துக்கொண்டால் அவை தமது நிதி பிரிவுகளை வலுவாக்கிக் கொள்வதற்காக நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றன. ஆனால் எமது நாட்டில் மாத்திரம்தான் ரூபாவின் பெறுமதி வீழ்ச்சியடைந்து பொருளாதார சுருங்கிக் கொண்டிருக்கின்றது. எனவே தயவு செய்து நாட்டு மக்களிடம் உண்மையை கூறுமாறு அரசாங்கத்தை வலியுறுத்துகின்றோம். அதன் பின்னர் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து அனைவரும் இணைந்து தீர்மானங்களை எடுக்க முடியும் என்றார். 2026ஆம் ஆண்டுக்குரிய தரம் 5 மாணவர்களுக்கான புலமை பரிசில் பரீட்சை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 9ஆம் திகதி நடைபெறும் என இலங்கை பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை 2026ஆம் ஆண்டுக்குரிய கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 10ஆம் திகதி ஆரம்பமாகி செப்டம்பர் மாதம் 5ஆம் திகதி வரை நடைபெறும் என இலங்கை பரீட்சை திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையொன்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உயர்தர பரீட்சைக்கான கால அட்டவணையும் பரீட்சை திணைக்களத்தினால் ஊடகங்களுக்கு வெளியிடப்பட்டுள்ளது. தமிழர் இனப்பிரச்சினைக்கான நியாயமான அரசியல் தீர்வை இலக்காக கொண்ட முயற்சிகளுக்கு தொடர்ந்து தன்னால் இயன்ற பங்களிப்புகளை வழங்குவதாக இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சிறிதரனிடம் சுவிட்சர்லாந்து தூதுவர் சிரி வோல்ட் உறுதியளித்துள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ். சிறிதரன் மற்றும் இலங்கைக்கான சுவிட்சர்லாந்து தூதுவர் சிரி வோல்ட் ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு ஞாயிற்றுக்கிழமை கொழும்பில் நடைபெற்றது. இந்த சந்திப்பின் போது நாட்டின் வடக்கு கிழக்கு மக்களின் வாழ்வாதாரம், மனித உரிமைகள், நல்லிணக்கம் மற்றும் ஜனநாயக முன்னேற்றம் என்பவற்றுக்கு ஆற்றிய பங்களிப்புகளுக்காக சுவிட்சர்லாந்து தூதுவருக்கு சிறிதரன் நன்றி தெரிவித்ததுடன் நினைவு சின்னம் ஒன்றையும் வழங்கி கௌரவித்தார். அதேபோன்று தமிழர்களின் நீண்டகால அரசியல் பிரச்சினைகளுக்கான நிலையான அரசியல் தீர்வை எட்டும் நோக்கில் தூதுவர் அவரது பதவிக்காலத்தில் முன்னெடுத்த சமாதான மற்றும் நல்லிணக்க முயற்சிகளை சிறிதரன் நினைவு கூர்ந்தார். அதற்கு பதிலளித்த தூதுவர், இலங்கையில் தனது பதவிக்காலம் நிறைவடைந்ததன் பின்னரும் உலகின் எந்த பாகத்தில் இருந்தாலும் தமிழர் இனப்பிரச்சினைக்கான நியாயமான அரசியல் தீர்வை இலக்காக கொண்ட முயற்சிகளுக்கு தொடர்ந்து தன்னால் இயன்ற பங்களிப்புகளை வழங்குவதாக உறுதியளித்துள்ளார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் அரசுக்கு எதிராக போராடிய பொதுமக்கள் மீது அந்நாட்டு பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 30க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளனர் மற்றும் 200க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். ராவலகோட் முதல் முசாபராபாத் வரையிலான பகுதிகளில் போராட்டக்காரர்களை ஒடுக்க பாகிஸ்தான் இராணுவம் மற்றும் ரேஞ்சர்ஸ் படைகள் தானியங்கி துப்பாக்கிகள் மூலம் கண்மூடித்தனமான துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக கூறப்படுகின்றது. விலைவாசி உயர்வு, மின் கட்டண உயர்வு மற்றும் வேலையில்லா திண்டாட்டம் ஆகியவற்றிற்கு எதிராக போராட அழைப்பு விடுத்திருந்த நிலையில் ஜாயிண்ட் அவாமி ஆக்ஷன் கமிட்டி என்ற சமூக கூட்டமைப்பு அமைப்பை பாகிஸ்தான் அரசு திடீரென தடை செய்தது. இந்த தடையை மீறியும் பொதுமக்கள் நடத்திய போராட்டத்தில் காவல்துறையினரின் துப்பாக்கிச் சூட்டில் இந்த அமைப்பைச் சேர்ந்த சாசாபாத் என்ற உள்ளூர் ஆர்வலர் உயிரிழந்துள்ளார். இவரின் உயிரிழப்பை தொடர்ந்து ராவலகோட் நகரில் மோதல்கள் வெடித்தன. இதனால் அசம்பாவிதங்களை தடுக்க அங்கு நூற்றுக்கணக்கான போலீசார் குவிக்கப்பட்டு இணைய சேவைகளும் முடக்கப்பட்டன. இந்த நிலையில் அங்கு குவிக்கப்பட்டிருந்த பாகிஸ்தான் பாதுகாப்பு படையினரும் துணை இராணுவத்தினரும் கூட்டத்தை கலைக்க கண்ணீர் புகை குண்டுகளையும் ரப்பர் குண்டுகளையும் பயன்படுத்தினார்கள். ஒரு கட்டத்தில் நிலைமை கட்டுக்கடங்காமல் போகவே போராட்டக்காரர்கள் மீது பாதுகாப்பு படையினர் நேரடி துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர். இதில் அவர்கள் உயிரிழந்ததாக கூறப்படுகின்றது.
பெண்களின் பாதுகாப்புக்காக காவல்துறையில் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை பிரிவை முதல்வர் ஜோசப் விஜய் நேற்று தொடங்கி வைத்தார். தமிழக முதல்வராக ஜோசப் விஜய் கடந்த மே மாதம் 10ஆம் தேதி பொறுப்பேற்ற போது சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை உருவாக்கும் ஆணை உள்ளிட்ட 3 கோப்புகளில் கையொப்பமிட்டார். இதன் தொடக்க விழா சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் விளையாட்டரங்கில் நடைபெற்றது. விழாவில் பேசிய முதலமைச்சர், தமிழ்நாட்டில் சிங்கப்பெண் அதிரடிப்படைக்காக அரசு சார்பில் முதல் கட்டமாக ரூபாய் 354 கோடிக்கு மேல் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. 2வது கட்டத்திற்காக 2500 புதிய பணியிடங்கள் உருவாக்கப்பட உள்ளது. பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய நவீன ரோந்து வாகனங்கள், தொழில்நுட்ப சாதனங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. ஏற்கனவே பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய இயங்கி வரும் அமைப்புகளுக்கு பலம் கூட்டும் வகையில் இந்த சிங்கப்பெண் திட்டம் செயல்படுத்தப்படும். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கும் முன்பே அதனை தடுக்கும் படையாக இந்த சிங்கப்பெண் அதிரடி செயல்படும். பணிகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் இந்த படை ஈடுபடுவதால் அனைத்து மகளிர் காவல் நிலையங்களிலும் குற்றவாளிகளுக்கு எதிராக உடனடியாக நடவடிக்கை எடுத்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வது போன்றவற்றில் அதிக கவனம் செலுத்த முடியும். பெண்களை பின்தொடர்வது, பாலியல் தொல்லை தருவது, துன்புறுத்தல், கடத்தல் முயற்சி, பொது இடங்களில் மோசமாக நடந்து கொள்வது, பேருந்துகளில், கூட்டமான இடங்களில் பெண்களுக்கு தொல்லை தருவது போன்ற குற்றங்களை தடுப்பதில் இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை முதன்மையான பணியை செய்யும். இந்தியாவில் முதல் முறையாக தமிழ்நாட்டில் ட்ரோன் வாயிலாக ரோந்து பணிகள் நடைபெறும். தமிழ்நாட்டின் பெண்களின் எதிர்பார்ப்பு என்ன என்பதை அரசு அறிந்து வைத்திருக்கின்றது. அதனையே நிறைவேற்றுவோம். முதலில் பெண்களுக்கு பாதுகாப்பு மற்றும் கண்ணியம் தான் முக்கியம் என்பதால் அதனை பாதுகாக்க உறுதியெடுக்கின்றோம் என்று முதல்வர் விஜய் தெரிவித்துள்ளார். இயக்குனர் ஈமியம் பாரதி ராஜா உடல்நலக்குறைவு காரணமாக 84 வயதில் சென்னையில் இன்று காலமானார். அவரது மறைவு திரையுலகினரையும் ரசிகர்களையும் துயரத்தில் ஆழ்த்தியுள்ளது. கடந்த 1977ஆம் ஆண்டு வெளியான 16 வயதினிலே திரைப்படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமான பாரதி ராஜா தமிழ் சினிமாவுக்கு புதியதொரு இலக்கணத்தை எழுதினார். கிழக்கே போகும் ரயில், சிகப்பு ரோஜாக்கள், அலைகள் ஓய்வதில்லை, முதல் மரியாதை, கருத்தம்மா என அவர் இயக்கிய அத்தனை திரைப்படங்களும் தமிழ் சினிமாவின் முக்கிய மைல்கற்களாக அமைந்தன. என் இனிய தமிழ் மக்களே என்ற அவரது குரல் ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது. அவரது படைப்புகளுக்காக நாட்டின் உயரிய பத்மஸ்ரீ விருது வழங்கி மத்திய அரசு அவரை கௌரவித்தது. இது தவிர பல தேசிய, மாநில விருதுகளையும் பெற்றுள்ளார். அண்மை காலமாக பல்வேறு திரைப்படங்களில் சிறந்த குணச்சித்திர நடிகராகவும் தனது முத்திரையை பதித்தார். கடந்த சில நாட்களாக கடும் உடல்நலக்குறைவால் அவதிப்பட்டு வந்த பாரதி ராஜா இன்று அதிகாலை காலமானார். வரலாற்றில் இன்று 1957 கனடாவில் 22 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த லிபரல் கட்சி அரசு பொது தேர்தலில் தோல்வியடைந்தது. 1967 இஸ்ரேலும் சிரியாவும் போர் நிறுத்த உடன்பாட்டிற்கு வந்ததில் 6 நாள் போர் முடிவுக்கு வந்தது. 1996 வடக்கு அயர்லாந்தில் சின் பெயின் பங்கு பெற்றாத நிலையில் அமைதி பேச்சுக்கள் ஆரம்பமாயின. 2017 உலக எக்ஸ்போ கண்காட்சி கககஸ்தான் அஸ்தானா நகரில் ஆரம்பமானது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.